அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய புதன்கிழமை 18/3/2026 அன்று வரக்கூடிய பங்குனி மாதத்தோட அமாவாசை திதி. அன்றைய தினம் நாம் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத மாதந்தோறும் சில முக்கிய பதிவுகளாக உங்ககிட்ட நான் பகிர்ந்துட்டுருக்கிறேன். அந்த வகையில் நேற்று அந்த குப்பை மீனி வேற நீங்கள் பத்திரப்படுத்தி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் இன்றைக்கி கூட எடுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. சூரியன் இருக்கும்பொழுதே அதை நீங்கள் எடுத்துடணும். அதே போல் எந்த ஒரு செடியையோ அல்லது வேரையோ அல்லது ஒரு பூக்களையோ நம்ம பரிகாரத்துக்கு பறிக்கும் பொழுது சர்வதோஷம் நசி அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் அதை எடுக்கணும். ஸோ இன்றைக்கி கூட நீங்கள் அந்த செடியை எடுத்து வைக்கலாம். ஏன்னா புதன்கிழமை ஒரு குறிப்பிட்ட அரை மணி நேரத்தில் அந்த வேரை வைத்து நம்ம ஏதாவது ஒரு வகையில் நம்ம வீட்டில் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக பணப்பிரச்சனை, பணத்தட்டுப்பாடு, வறுமை, கடன் சுமை அப்படிங்கிறது படிப்படியாக தான் குறையும். இந்த மாதம் எடுத்து வச்சதும் அடுத்த மாதம் உடனே எல்லாமே சரியாயிடாது. ஸோ அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறது மாதம் வரக்கூடியது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி. இந்த அமாவாசை ஏன் இதை மாதிரி மாதத்தில் ஒரு முறை ஒரு நாளை வச்சுருக்குறாங்க அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் நாம் இன்னைக்கு இந்த லெவலில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம், இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம், ஒரு தாய் தந்தை மூலமாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணமானவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அதனால் நம்முடைய முன்னோர்களை நம்ம என்றைக்குமே மறக்கவே கூடாது. அவர்களை நாம் வழிபாடு செய்வது, அவர்களுக்கு நம் மரியாதையை செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அவர்களுடைய ஆசை இருந்தால் மட்டுமே நம்முடைய குலம் தழைத்தோங்கும். முன்னோரோட சாபம் அல்லது தோஷம், அந்த பித்ரு தோஷம்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதை நீங்கள் சரி செய்யாமல் மற்ற எல்லா விஷயங்களும் நீங்கள் கோடி ரூபாய் செலவு செய்து நீங்கள் மற்ற விஷயங்களை செஞ்சாலும் அது சரியாகாது. முன்னோர் வழிபாடுனா அந்த முன்னோருக்கான வழிபாடுகளை நம்ம ஒவ்வொரு மாதமும் அமாவாசையில் செய்யணும். அப்படி இல்லைன்னா கூட நம்ம எங்கே செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆடி அமாவாசை, தை அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசை, இந்த 3 அமாவாசையிலையாவது நம்ம செய்யணுங்க. நம்ம வீட்டில் நிறைய கஷ்டப்படுவோம், தொடர்ந்து கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், முன்னேற்றமே இருக்காது, நோய்வாய்ப்படுவார்கள், பண கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், திருமணம் நடக்காது, புத்திர தடை இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் பித்ரு தோஷமாக கூட இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் நம்ம அமாவாசை குறித்த பதிவுகள் போடும்போது கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் அந்த பழக்கமே இல்லைங்க, எனக்கு மாமியார் மாமனார் இருக்கிறாங்க, ஆனால் என்னோடய மாமியார் மாமனார் அவர்களுடைய, அதாவது என்னுடைய மாமனாருடைய தகப்பனாருக்கெல்லாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது, அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க, இப்போ அவங்களுக்காக நான் செய்யலாமா அப்படின்னு அந்த மருமகள் கேட்குறாங்க. நீங்கள் காகத்திற்கு அன்றைய தினம் உணவு வச்சாலே போதும். அந்த உணவு வச்சுட்டு நீங்கள் கையெடுத்து கும்பிடுங்க. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி படையல் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டுக்கிட்டாலே போதும். அப்படி இல்லைன்னா நாம் சொல்லக்கூடிய அந்த நிலைவாசலில் சில பொருள்களை வச்சிங்கனாலே அந்த பித்ருக்கள் நம் வீடு தேடி வரும்போது அவங்க அதை பார்த்துட்டு சந்தோஷம் அடைவார்கள், மனம் குளிருவார்கள். அதனால் எனக்கு இவங்க இருக்கிறாங்க, எனக்கு அவங்க இருக்கிறாங்க, நான் செய்யணுமா அப்படிங்கிற சந்தேகமே உங்கள் மனசில் வர வேண்டாம். உங்களால் முடிந்த ஒரு கைப்பிடி சாதம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி புதுசாக சமைத்த சாதத்திலேருந்து ஒரு கைப்பிடி சாதத்தை எடுத்து நீங்கள் காகத்திற்கு வையுங்க, அதுவே போதும். நீங்கள் நிறைய பேரை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு திருமணமாகி பல வருடங்கள் குழந்தை பிறக்கலை அப்படின்னா ஜோசியக்காரங்க கிட்ட போனால் அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒரு முறை ராமேஸ்வரம் போயிட்டு அங்கே உங்கள் முன்னோர்களுக்கான அந்த வழிபாடுகளை செய்யுங்க. ராமேஸ்வரத்தில் அந்த பித்ரு பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நிறைய பேர் அங்கே போயிட்டு நிறைய பேருக்கு குழந்தை வரம் கிடைச்சிருக்குது. ஸோ நான் பல வருஷங்களாக நம்ம முன்னோருக்கான எந்த ஒரு விஷயமுமே செய்யலை அப்படின்னா அவங்க மனம் நொந்து போவாங்க. அவங்க மனம் நொந்து போகிறது தான் அது ஒரு தோஷமாக மாறுது. நம்முடைய குடும்பம் பல கஷ்டங்களை இன்னைக்கு அனுபவிக்கிறதுக்கு பித்ரு தோஷமும் காரணம், குலதெய்வ சாபம் அது இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்போம். ஜாதகம்லாம் இல்லாமல் இது தனியாக நீங்கள்
கஷ்டப்படணும். அந்த தசை நடக்குது, இந்த பெயர்ச்சி நடக்குது, அது இதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் நம்ம தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் அவங்க ரெண்டு பேரோட துணையே நமக்கு போதும். பல பிரச்சனைகளையும் நம்ம ஈஸியாக சமாளிச்சுட்டு அதிலிருந்து வெளியில் வந்துடலாம். இப்போ வந்திருக்கக்கூடியது புதன்கிழமை அன்னைக்கு அமாவாசை வருது. புதன்கிழமை அப்படிங்கிறது புதன் பகவானோட ஆதிக்கத்தின் கீழ் உள்ள ஒரு நாள். புதன் பகவானுக்கு உரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு. ஸோ அந்த பச்சை பயிரை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் செவ்வாய்க்கிழமை நைட்டே ஒரே ஒரு கைப்பிடி பச்சை பயிர் இருந்தால் கூட போதும். அந்த பச்சை பயிரை தண்ணீரில் ஊற வச்சிடுங்க. அந்த தண்ணீர்லே ஒரு துண்டு வெல்லத்தையும் நீங்கள் போட்டுட்டு ஊற வச்சிடுங்க. மறுநாள் காலையில் புதன்கிழமை உங்கள் தெருவில் யார் வீட்லையாவது மாடு இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட போய் அந்த பொருளை கொடுத்துடுங்க. ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஊற வைக்கிறீங்கன்னா அதை போய் அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க. அவங்க அந்த மாட்டுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம எங்கே மாடு இருக்குது அப்படின்லாம் தேடிட்டு போக முடியலன்னா கோவிலில் அன்னைக்கு நிறைய மாடுகள், அந்த கோவிலில் வந்து சில கோவில்களில் மாடுகள் வச்சுருப்பாங்க, அகத்திக்கரையெல்லாம் தருவாங்க, அந்த கோசாலை வந்து வச்சுருப்பாங்க. அங்கே போய் நீங்கள் இதை தரலாம். நம்மளுக்கு வந்து நல்ல விஷயம் நம்ம குடும்பத்தில் நடக்கணும்னா நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு தான் சில விஷயங்களை செய்யணும். ஸோ அன்னைக்கு மட்டும் நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் உங்கள் குடும்பத்தில் ஏற்படும். தீராத கடன் அப்படிங்கிறது தீரும். பித்ரு வந்து மனம் குளிர்ந்து போவாங்க. நீங்கள் காகத்திற்கு உணவு வைக்கலாம், அல்லது பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை தரலாம், இல்லை பச்சரிசி மாவு கூட நிறைய பேர் தருவாங்க. வாழைப்பழம்லாம் கலந்து வெல்லம்லாம் கலந்து தருவாங்க. கோவிலில் குளம் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய மீன்களுக்கு நீங்கள் பொறி வாங்கி தரலாம். இப்படி பல விஷயங்களை நீங்கள் செய்யலாம். அதே போல் வீட்லேயும் நீங்கள் அன்றைய தினம் படைக்கணும். நம்ம முன்னோர்களோட படம் இருந்துச்சுன்னா அந்த படத்திற்கு முன்பு சாதா ஒரு சமையலை செஞ்சு அவங்களுக்காக படைத்து நீர் விழாவி அந்த சாதத்தை காகத்திற்கு வைப்பது ரொம்ப எளிய விஷயம். அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தானாக சரியாவதை நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும். இது மிக அவசியமானது. என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா காகத்துக்கு சாப்பாடு வைங்க. காகத்துக்கு சாப்பாடு வைங்கன்னா நிறைய பேர் நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல காகமே இல்லை அப்படிங்கிறீங்க. அப்படி இருந்தாலும் காகம் நான் வச்சாலும் சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் அன்றைய தினம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இனி வரும் பதிவுகளில் நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இன்னும் சில பதிவுகள் கொடுப்பேன், அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. நிச்சயமாக எல்லா பிரச்சனையும், பசங்க நல்லா படிக்கலை, இல்லை ஒருத்தவங்க மாற்றி ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, பொருள் தொலைஞ்சு போகுது, அதில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வந்து வேலை செய்யாமல் போகுது, ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகுது, வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகுது, ஏதோ ஒரு வகையில் பணம் விரயமாகிறது, இது எல்லாமே படிப்படியாக குறையும். ஸோ இதை மட்டும் நீங்கள் பச்சை பயிறு மட்டும், வெல்லமும் பச்சை பயிரும் இதை மட்டும் நீங்கள் ஊற வச்சு போய் கொடுங்க. நல்லதே நடக்கும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.